5 வருடத்தில் ஐடி துறையே இருக்காது. வினோத் கோஸ்லா வார்னிங். தொழில்நுட்ப முதலீட்டாளர்கள், பில்லியனர், வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் என பல முகங்களை கொண்ட வினோத் கோஸ்லா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக கருதப்படும் ஐடி துறைக்கு அளித்த கடுமையான எச்சரிக்கையால் ஒட்டுமொத்த ஐடி துறையும் தற்போது அதிர்ச்சி அடைந்துள்ளது. டெல்லியில் நடந்து வரும் இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 கூட்டத்தில் பேசிய வினோத் கோஸ்லா 2050ஆம் ஆண்டுக்குள் மக்களுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நிலை வரலாம் என்று அதிர்ச்சியளிக்கும் தனது கணிப்பை தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தின் வேகமாக வளர்ச்சி ஒட்டுமொத்த பொருளாதார அமைப்புகளின் அடிப்படையை மாற்றியமைக்கும். இதனால் ஐடி சேவைத்துறை என்ற ஒரு துறையை காணாமல் போகும் நிலைமை உருவாகலாம் என்றும் வினோத் கோஸ்லா தெரிவித்தார். 2050இல் வேலையில்லா உலகம் இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 கூட்டத்தில் பேசிய வினோத் கோஸ்லா செயற்கை நுண்ணறிவு ஒரு சாதாரண தொழில்நுட்ப மாற்றம் அல்ல, மாறாக அமைப்பு ரீதியான பெரும் மாற்றம் என்றும் கூறினார். இதனால் உலகளவில் 2050ஆம் ஆண்டில் காலமாக இருந்து வரும் வேலைவாய்ப்பு அமைப்பு இல்லாமல் போகலாம் என்றும் தான் கணித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஏஐ தொழில்நுட்பம் உற்பத்தி திறனை அதிகரிப்பது மட்டுமல்ல, மனித உழைப்பின் தேவையை மறுவரையை செய்யும் என்றும் அவர் விளக்கினார். இந்த கணிப்பு உலக அளவில் பொருளாதாரங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை சிந்திக்க வைக்கிறது. வினோத் கோஸ்லாவின் மிக முக்கியமான எச்சரிக்கை இந்தியாவின் ஐடி சேவைகள் மற்றும் பிபிஓ துறையை நோக்கியுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியின் ஆதாரமாக இருக்கும் ஐடி அவுட் சோர்சிங் மாடல் முற்றிலும் காணாமல் போகலாம் என்றும் அவர் எச்சரித்தார். ஏஐ அமைப்புகளின் வேகமான வளர்ச்சி தற்போது ஐடி சேவை துறையில் இருக்கும் ஒயிட் காலர் பணிகளை ஆட்டோமேட் செய்யப்படுவது மூலம் ஐடி துறை மற்றும் பிபிஓ துறை முற்றிலுமாக மாயமாகலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த துறையின் பல பிரிவுகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அழிந்துவிடலாம் என்றும் அடித்து கூறியுள்ளார். இந்தியாவில் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் மற்றும் பில்லியன் டாலர் அளவிலான ஏற்றுமதி வருவாய் ஐடி சேவை துறையை சார்ந்துள்ளது. எனவே வினோத் கோஸ்லாவின் இந்த கணிப்பு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் எனவும் அச்சம் நிலவுகிறது. ஏற்கனவே ஆந்த்ரோபிக் நிறுவனம் 6 முதல் 12 மாதத்தில் கோடிங் செய்யும் வேலை இருக்காது என கூறியது போல் மாற்றங்கள் நடந்து வருகிறது. இந்தியாவின் டெக் துறை வளர்ச்சி பாதையில் மென்பொருள் உருவாக்கம், ஆஃபீஸ் செயல்பாடுகள் மற்றும் உலகளாவிய அவுட் சோர்சிங் ஒப்பந்தங்கள் மிக முக்கிய பங்கு வகித்து வந்தன. இதை நம்பி வர்த்தகம் செய்தால் விரைவில் இதுவே பலவீனமாக மாறும் என்றும் வினோத் கோஸ்லா எச்சரிக்கிறார். ஏஐ மாற்றத்திற்கு இந்தியா முழுமையாக தயாராகவில்லை என்றால் வர்த்தகம் வருமானத்தை இழக்க வேண்டியிருக்கும் எனவும் தெரிவித்தார். இந்தியா தனது ஐடி நிறுவனங்களை ஏஐ இன்னோவேஷன் சுற்றி மறுவடிவமைக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் ஐடி துறையை ஆபத்தில் மாட்டிக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஐடி டெக் நிறுவனங்களில் இனி லே ஆஃபை தடுக்க முடியாது. பெரிய நிறுவனத்தில் 15 முதல் 20 ஆண்டுகள் பணியாற்றுவது என்பது அந்த ஊழியரை பிற நிறுவனத்தால் பணியில் அமர்த்த முடியாத நபர் என்று கருத முடியும். வேகமாக மாறிவரும் ஏஐ உலகில் தொடர்ச்சியாக தங்களின் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள நிபுணர்கள் விரைவில் பழமையானவர்களாக கருதப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். டெல்லி